சர்க்கரை நோய்க்கான பரிசோதனை முறைகளை யாரெல்லாம் செஞ்சுக்கணும்? அமெரிக்கன் டயபெட்டிக் அசோசியேஷனுடைய பரிந்துரைப்படி அதிக உடற்பருமன் இருக்கக்கூடியவர்கள், அதாவது பாடி மாஸ் இண்டெக்ஸ் 25க்கும் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள், அதிக உடல் உழைப்பில் ஈடுபடாத நபர்கள், தன்னுடைய தாய் தந்தையர் அல்லது உடன் பிறந்தவர்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கின்ற பொழுது அவர்களும் சர்க்கரை நோய்க்கான பரிசோதனைகளை மேற்கொள்வது கட்டாயம். அதிக உறுதி அழுத்தம், அதாவது சிஸ்டமிக் ஹைப்பர் டென்ஷன் 140/90க்கு அதிகமான இரத்த அழுத்தம் நிலை உள்ள நபர்களும், டிஸ்லிபிடிமியா HDL கொலஸ்ட்ரால் 35க்கு குறைவாக இருக்கக்கூடிய நபர்களும், ட்ரைகிளிசரைடு அளவுகள் 250க்கு அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களும், இதய நோயினால் பாதிக்கப்பட்ட நபர்களும் சர்க்கரை நோய்க்கான பரிசோதனைகளை செய்து கொள்ள வேண்டும். பெண்களாக இருக்கின்ற பொழுது கர்ப்ப காலத்தில் இரத்தத்தில் சர்க்கரை அதிகரித்த நிலை, அதாவது கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் என்ற நிலையால் பாதிக்கப்பட்ட பெண்களும், 4 கிலோவுக்கும் அதிக எடையுள்ள குழந்தையை பிரசவித்த தாய்மார்களும், பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் என்ற நிலையால் பாதிக்கப்பட்ட பெண்களும் சர்க்கரை நோய்க்கான பரிசோதனைகளை தவறாமல் செய்து கொள்ள வேண்டும். மேற்கூறிய காரணங்கள் எதுவும் இல்லாத சராசரி ஆளாக இருப்பின் 35 வயதை நெருங்கும் பொழுது சர்க்கரை நோய்க்கான பரிசோதனைகளை கட்டாயம் செய்து கொள்ள வேண்டும். நன்றி.